ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சுபாஷ் பாலகிருஷ்ணன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், தேங்க்ஸ் a lot. கன்னி ராசி பெண்கள் ரகசியம். கன்னியாலே ரொம்ப சாஃப்டான நேச்சர் அந்த மாதிரி சொல்லப்படுது. அப்போ இவங்களுக்கு காதல் முதல்ல வெளில சொல்லுவாங்களா இல்லை இவங்க மனசுக்குள்ளேயே வச்சுப்பாங்களா சார்? கண்டிப்பாக கன்னிராசி பெண்கள் காதலை சொல்லிடுவாங்க. ஆனால் அடுத்தவங்க சொல்கிறது தான் முதல் ப்ரிஃபரன்ஸாக கொடுப்பாங்க. கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் தனக்கு எல்லாரும் ப்ரப்போஸ் பண்ண நினைப்பாங்க. தன் மனசில் காதல் இருந்தாலும் வெளியில் அதை ஹைடு பண்ண பார்ப்பாங்க. ஓ, ரகசியமாக அப்படியே ஹைடு பண்ண பார்ப்பாங்க, நேவிகேட் பண்ண. அடுத்தவனை சொல்கிறத வைக்கிறதுக்கு உண்டான வேலைகளில் ஈடுபடுவாங்க. அப்படியே மறைஞ்சிருந்து பாரு இவனை பாரு எனக்கு இன்னைக்கு 10 தடவை ப்ரப்போஸ் பண்ண வைக்கிறேன் பாரு அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. கன்னிராசி பெண்களை மாறி எதிர்நீச்சல் போடக்கூடிய நேவிகேட் பண்ணக்கூடிய பெண்களை பார்க்க முடியாது. கன்னிராசி பெண்களுக்கு ஒரு ஆணை எந்த இடத்துல கவுக்கணும் எந்த இடத்துல ஏற்றணும் அப்படிங்கிறது அடிப்படையில் தெரியும். அவங்கள மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பெர்செப்ஷனல் கேப்பபிலிட்டி இருக்கக்கூடிய பெண்களை பார்க்க முடியாது. ஓகே. கன்னிராசி பெண்களுக்கு திருப்தி என்பது இருக்காது, ஒரு கண்டென்மெண்ட் இருக்காது. கோ ஆன், மூவ் ஆன் நான் தேவைகள் ரிக்குவயர்மெண்ட்டு நிற்காமல் இன்ஃபைனைட்டாக போகிறது ஒரு பெரிய ட்ராபேக் காதல் சக்ஸஸ் ஆகிறதுல. யூ மஸ்ட் ரியலைஸ் த ஃபேக்ட். எவ்வளவுதான் நீங்கள் எதிர்பார்த்தாலும் ஒரு அளவுக்கு மேலே நீங்களுமே இன்னொருத்தருக்கு எதிர்பார்ப்பை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அப்போ அடுத்தவங்க மட்டும் உங்களுக்கு எப்படி ஃபுல்ஃபில் பண்ண முடியும்? அந்த ரியலைசேஷன் ஃபேக்டர், அந்த ரியலைசேஷன் லவ் போனதுக்கப்புறம் வரும். ஸோ ஃபஸ்ட்டு லவ் ஆல்மோஸ்ட் ரேஜிங் ஃபார் அ பிரேக்கப். செகண்ட் லவ் தேர்ட் லவ்ல தான் சக்ஸஸ், ஒரு ஸ்டெபிலிட்டி வரும். சார் லவ்லியே செகண்ட் லவ் தேர்ட் லவ்ன்ற அளவு. ஆமாம், லவ்ங்கிறது நீங்கள் புரிஞ்சுங்க. நம்ம ஊரில் லவ்னா ஒருத்தர் மட்டும் தான் லவ் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும், அவங்களுடைய வாழணும் அப்படிங்கிறது இருக்குது. அது தவறு இல்லை. கல்ச்சர் அதான அடிப்படையில் கல்ச்சர். அதை தான் நான் சொன்னேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. கல்ச்சரை நம்ம காதலோட ஒப்பிடக்கூடாது. அதாவது பல காதல் பண்ணுறவங்களாம் தப்பு, அவங்களோட சூழ்நிலையில நம்ம இருந்து பார்க்கணும். நான் அப்ரிஷியேட்டும் பண்ணக்கூடாது. நம்ம பல காதலை பண்ணுங்கன்னு அவங்களோட சூழ்நிலையில இருந்து பார்த்தா தான் அந்த வலி ரணம் தெரியும். ஒரு பெண்மணி இருக்காங்க, தவறான ஒரு நபரை காதலிச்சிட்டாங்க. அதுக்காக என்ன கல்ச்சர் சொல்லுதுன்னு அவங்களோட வாழ முடியுமா? இல்லை சார், நல்லா இருக்கே கதை. அதே ரூல் தான் ஆண்களுக்கும் அப்ளிகபிள். நீங்கள் ஆண்களை மட்டும் ஒரு காதல் முடிஞ்சு இன்னொரு காதலும் பெண்கள் அப்படியே பயாஸ்கோப் வச்சு பார்ப்பாங்க. ஆனால் பெண்களுக்கு 2வது காதல் போனாக்கெல்லாம் எவ்வளோ அவஸ்தைப்பட்டிருக்கேன் தெரியுமா நான் அப்படிம்பாங்க. இந்த வித்தியாசம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. சமுதாயம் ரெண்டு பேரும் இங்கே சேர்ந்தது தான் சமுதாயம். இப்போ கன்னிராசியில் உள்ள பெண்கள் நான் சொன்ன மாதிரி நாம் என்ன எதிர்பார்க்குறோமோ அதுக்கு முன்னாடி நம்ம அதை கொடுக்கணுங்கிற நினைப்பு அவங்களுக்கு வேணும். அது ரொம்ப முக்கியம். ஒரு ஆணை எந்த அளவுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கலாக பார்க்குறத விட்டுட்டு கொஞ்சமும் கூட எமோஷனலாக பார்க்கணும். அது எந்த அளவுக்கு சார் எல்லா டைமும் அந்த சூழ்நிலை அமையும் நம்ம நினைக்க முடியும்? சூழ்நிலையும் சந்தர்ப்பங்களும் இன்ஃபைனைட் பாசிபிலிட்டிஸ். லவ்ல யாருக்கு வேணா எந்த சூழ்நிலை வேணா உயிருக்கு உயிர் நீ தான் என் உயிர் அப்படின்னு சொல்லி காதலிச்சவங்க வெறும் 1 hourல டேஷ் பிரேக்கப் அப்படி பண்ண முடியும். நடந்திருக்கா சார்? நிறைய நடந்துட்டு தான் இருக்கு. ஆனால் அதில் தான் சொல்கிறேன், முதல்ல காதலை பற்றின புரிதல் அவசியம். காதலுக்கு முன்னாடி அது ஒரு தனி மனிதன், இவங்க ஒரு தனி மனிதன் அப்படி யோசிச்சு பண்ணணும். அது பண்ணுறதில்ல. அதனால தான் காதல் எல்லாம் பிரேக் ஆகுது. இன்றைக்கி எத்தனை லவ் மேரேஜ் வரைக்கும் ட்ராவல் ஆகுது ஹார்ட்லி கவுண்ட் பண்ணலாம். அதுக்கு என்ன காரணம்? 2 பேரும் படித்தவங்க தான், சகிப்புத்தன்மை இல்லை. 2 பேரும் படித்தவங்க தான், 2 பேரும் அறிவு இருக்குது, 2 பேரும் அழகாக இருக்காங்க, நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்டில் தான். ஏன் லவ் ஒத்து வரல? ரீசன் ஒன்று தான், அக்செப்டன்ஸ். உண்மையை ஒத்துக்கிறதுக்கு மனசு இல்லை. தன்னுடைய குறைக்கு மேலே அடுத்தவங்களோட குறையை பார்க்கக்கூடிய எண்ணங்கள் தான் லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கு காரணமே. எல்லாருமே தன்னுடைய குறையை விட்டுடுறாங்க, எதிர்க்க இருக்கிற லவ்வரோட குறையை தான் மேக்சிமம் பார்க்குறாங்க. இதுதான் பிரேக்கப் ஆகுது. 50 மூட்டை முதுகு பின்னாடி வச்சுருக்கோம், எதிர்க்க இருக்கிற 5 மூட்டையை பார்த்துட்டே இருக்கும். அப்போ எப்படி லவ் சக்ஸஸ் ஆகும்? ஃபைன் சார். அப்போது இவங்களுக்கு பொருந்துகிற ராசிகள்னு இருக்கும்ல சார், ஆண் ராசிகள், அப்புறம் பொருந்தாத ஆண் ராசிகள்னு இருக்கும் இல்லை சார்? கன்னிராசிக்கு ரொம்ப பொருந்தக்கூடிய ராசியில் மகரம் வரும், ஃபஸ்ட்டு பிளேஸ் கொடுத்துடலாம். அதே மாதிரி கன்னிராசிக்கு ரொம்ப பொருந்தக்கூடிய ராசியில் ரிஷபம் வரும் அண்டு துலாம் வரும். இந்த 3 ராசிகள் கன்னிக்கு ரொம்ப பொருந்தும். ஓகே. பொருந்தாத ராசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பிளேஸ் கோ டு மீனம். மீனம் 101%. பொருந்தாத ராசிகள் கன்னிக்கு மீனம். ஓகே. மீனத்துடைய லாங்குவேஜும் கன்னியுடைய லாங்குவேஜும் கிரீக்கும் லாட்டினும் பேசிக்கிட்ட மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு 2 பேரும் பேசிட்டாங்கன்னா பழைய கவுண்டமணி படத்தில் ஏண்டா ராமசாமி எங்கே போயிட்டு வர, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு அவர் சொல்லுவார். அப்படியா, ஓஹோ நான் நீ கோவிலுக்கு தான் போயிட்டு வரியோன்னு நினச்சேன் அப்படின்னு இவர் சொல்லுவார். அந்த மாதிரி இருக்கும் கம்யூனிகேஷன்.
சரி சார். டோட்டலாக வேரியேஷன் இருக்கும், 2 பேருக்கும் ஒத்து வராது. இப்போ இவங்களுக்கும் வந்து இந்த ஃபேவரட் கலர்ஸ், இந்த கலர் போட்டால் அவங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு இருக்கும்ல சார்? டார்க் கிரீன் கலர்ஸ் கன்னிக்கு டார்க் கிரீன் கலர்ஸ் அண்ட் டார்க் ப்ளூ கலர்ஸ், இது கன்னிக்கு ரொம்ப ஒத்து வரும். உண்மையாகவே ரொம்ப அழகாக தெளிவாக ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும்னு நான் நினைக்கிறேன் சார். அவங்க எங்கே தப்பு பண்ணியிருப்பாங்க அப்படின்னுட்டுன்னு. ஏன்னா நிறைய பேருக்கு தப்பு சுட்டி காட்டி அதை புரிஞ்சுக்கிற அந்த தன்மை தான் இல்லாமல் போயிருக்கும். இப்போது வந்து இந்த காலகட்டத்தில் அரேஞ்ச்டு மேரேஜ் அப்படின்றத விட லவ் மேரேஜ் தான் ஜாஸ்தியாக இருக்குது. அதை விட பிரேக்கப் தான் ஜாஸ்தியாக இருக்குது. அதை விட டைவர்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இப்போ இந்த விஷயங்களுக்கு நீங்கள் பெண்களுக்கு ஏதாவது ஒரு அட்வைஸ் சொல்லணும், இல்லை இது மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா ஒரு ஜோசியராக நீங்கள் என்ன சார் சொல்லணும்னு நினைப்பீங்க? அதாவது நம்ம லைஃப்பில் அப்பாவையும் அம்மாவையும் நம்ம செலக்ட் பண்ண முடியாது. பிறக்கக்கூடிய குழந்தைகள் நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது. நம்ம நண்பர்களையும் நம்மளோட காதலி மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். இதில் லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணக்கூடியது வந்து அதை விட ஒரு பெரிய முடிவு வந்து லைஃப்பில் இருக்கவே முடியாது. ஏன்னா யூ ஆர் கோயிங் டு ட்ராவல் வித் தட் பர்சன் ஃபார் 40 years 50 years. அப்போது ஏதோ ஒரு இனக்கவர்ச்சியிலையோ அழகு பேஸ் பண்ணியோ ஒரு அட்ராக்ஷன் பேஸ் பண்ணியோ நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதோடைய விலையை நீங்கள் 50 வருஷம் கொடுக்க வேண்டியது. நீங்கள் செய்கிற 5 நிமிஷம் தவறுனால அதோடைய ப்ரைஸ் வந்து அடுத்து வாழக்கூடிய 40லேருந்து 50 வருஷம். அப்படி இல்லை நடுவில் பிரேக்கப் பண்ணி அதுக்கும் ஒரு ப்ரைஸ் உண்டு. என்டையர் லைஃப் இல்லைம்மா, நீங்கள் காதலிச்சு பிரேக் பண்ணாலும் அந்த டிப்ரெஷன் அது ஒரு 6 மாதம். உண்மை சார். இல்லை கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அந்த டைவர்ஸு அது விவாகரத்து கோர்ட்டில் போய் நின்றுட்டு ரஜினி சாரோட முதல் நாளைக்கு டிக்கெட் வாங்குற மாதிரி கூட்டத்தில் போய் நின்று அந்த டைவர்ஸ் வாங்கிறதுக்குள்ளேயும் அட்வொகேட்ஸும் போலீஸும் உங்களை காலி பண்ணிடுவாங்க. ஸோ ஜென்ரலைஸ் பண்ணல, நான் எல்லா அட்வொகேட்ஸும் எல்லா போலீஸும் சொல்லலை. குறிப்பிட்ட சில வக்கீல்கள், குறிப்பிட்ட சில காவல்துறை அன்பர்கள் உங்களை காலி பண்ணிடுவாங்க. இப்போது ஒரு குடும்பத்துக்குள்ளே இல்லை லவ்னே ஆரம்பம், லவ்வுக்குள்ளே தேர்டு பர்சனை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் லவ் பண்ண தகுதியற்றவர்கள். நீங்கள் ஒரு அடல்ட்டு 18 years ஆன அடல்ட்டு நீங்கள் 3வது மனிதரை உங்கள் காதலுக்குள்ளே கொண்டு வந்தீங்கன்னா பெட்டர். உங்களுக்கு லவ்வே வேணாம், சும்மாவே இருங்க. நீங்கள் லவ் பண்ணி என்ன சாதிக்க போகிறீங்க? எப்போ கொண்டு வரணும், எவ்வளவு கொண்டு வரணும், இந்த கேள்விக்கு ரொம்ப நமக்கு குழப்பமும் முடியாத நிலைமையும் இருக்குது. அப்போ பெற்ற தாய் தந்தையர்கிட்ட கேட்கணும், ஆனால் அதை முடிவாக எடுக்கக்கூடாது. உங்களுடைய சுய முடிவு இருக்கணும். அவங்க சொன்னது முடிவாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய இதுவாக இருக்கலாம். ஆனால் உங்களுடைய நெருக்கமானவங்க இருப்பாங்க லைஃப்பில், பிரதரோ சிஸ்டரோ அப்பாவோ அம்மா. இந்த சைக்கிளுக்கு விட்பட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போய் பெண்கள் வந்து பெண்களுக்கான நிகழ்ச்சிங்கிறதுனால சொல்கிறேன். இன்னைக்கு உள்ள பெண் நண்பர்கள் எப்படி இருக்காங்க? நான் யாரையும் பழி சொல்லலை, அகைன் நெகட்டிவாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. லவ் பண்ணாத பெண் ஒரு 5-6 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. லவ்வே பண்ணாத ஒரு பெண் இருந்தானா அந்த பெண் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் இருக்க முடியாது. இந்த 5 பேர் என்ன சொல்லுவாங்க? வேஸ்டடியவ, நமக்கெல்லாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, அவளுக்கு ஒன்றுமே இல்லைன்னு அந்த பொண்ணையும் மாற்றி விட்டுறேன். சரி, லவ் பண்ணா அப்படின்னா இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போய் ஒவ்வொரு நாளும் ஒப்பிக்கிறது. ஏன் இன்னைக்கு இது நடந்துச்சு, இன்னைக்கு இது பண்ணேன், இன்னைக்கு இது செஞ்சேன், இதுக்கு பண்ணேன். இதை ஃப்ரெண்ட்ஸுக்கு பதிலாக அப்பா அம்மாட்ட ஒப்பிக்கிறது நல்லது. ஷேரிங்ன்ற மாதிரி அது ஷேரிங் கிடையாது. என்ன நடக்குதுன்னா இந்த மற்ற பெண்களுக்குள்ள அறிவு ஞானம் அவங்களுடைய அனுபவத்துக்கு ஏற்ற மாதிரி அட்வைஸ் கொடுப்பாங்க. இப்படி கேள்றி அவன்கிட்ட, இதை சொல்கிறீ அவன்கிட்ட, இதை பண்ணாதரி, நீ பார்க்காத அவனை, நீ பேசாத, இப்படி சொல்லி அந்த லைஃபையே டேமேஜ் பண்ணிடுறாங்க. ஒட்டுமொத்த பெண்களுக்குன்னு சொல்ல மாட்டேன், ஒரு கணிசமான அளவு 75% பெண்களுக்கு ஆண்கள் மேலே நல்ல ஒப்பீனியன் இல்லை. மாறிடுச்சு சார். இல்லை நான் சொல்கிறேன், ஆண்கள் மேலே நல்ல ஒப்பீனியன் இல்லை. அதுக்கு காரணம் உண்மையும் கூட, ஆண்களுடைய நடவடிக்கையும் கூட கடந்த காலத்தில். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 1950களில் 1950s and 60s and 70s ஆண்கள் ஹஸ்பண்ட்ஸ் எப்படி இருந்தாங்க? நில்லு, எழுந்துரு, உக்காரு. அப்போ டைவர்ஸ் கம்மி. ஆனால் இன்னைக்கு 1990 2000 2010s ஹஸ்பண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க? நாளில் வந்து கூடையை தள்ளிட்டு போகிறான், 2 குழந்தைய தூக்கிட்டு இருக்கிறான், பேகை போகிறான், சம்பாதிக்கிறான், ஏடிஎம் மாதிரி பண்ணுறான். ஆனாலும் விவாகரத்துகள் குறையில அதிகமாக இருக்கு. அப்போ நீங்கள் பெண்கள் என்ன திருப்பியும் பழைய காலத்துக்கே போகணுன்ற மாதிரி? பழைய காலத்துக்கு போக சொல்லுமா, புது காலத்துக்கும் போக சொல்லலை. எந்த காலத்துக்குமே பெண்களை சொல்கிறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. நாம் வந்து ஒரு கைடன்ஸை தான் கொடுக்க நினைக்கிறோம். நாம் வந்து என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, பெண்களுடைய பார்வை அபவுட் ஆண்கள் அண்ட் இந்த உறவு அது மாறி இருக்கு, நிறைய மாறி இருக்கு, வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. முன்னாடிலாம் பெண்கள் வந்து ஆண் ஆதிக்கத்தை வந்து
பொறுத்துக்கிட்டு இருந்தது, அதுவும் தப்புங்கிறேன். இன்னைக்கு ஆணை ஆதிக்கம் பண்ணுறது அதுவும் தப்புங்கிறேன். சம்வேர் இந்த பிஸ்னஸில் மிடில் பாயிண்ட்டை ரீச் பண்ணணும். சார், உண்மையாகவே ஒவ்வொரு ராசிக்கும் ரொம்ப அழகாக நீங்கள் வந்து புரிதலை கிரியேட் பண்ணியிருக்கீங்க. அதுவும் பெண்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக எந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அவங்க வந்து முடிவு எடுக்கணும், தீர்மானம் எடுக்கணும், எப்படி அவங்கள அடாப்ட் பண்ணிக்கணும், எங்கே அவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் ரொம்ப சுட்டி காட்டி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த நேரத்துக்கும் உங்களோட விரிவான இந்த விளக்கத்துக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார். நன்றி, வணக்கம்.